சிக்கன் லவ்வர்ஸ் உங்களுக்கான ஒரு சூப்பரான டிஷ். பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த டிஷ் பிடிக்கும். அதுதான் சிக்கன் லாலிபாப். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி துண்டுகளா நீங்க கடையில கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க செய்து கொடுத்துருவாங்க. அவங்க கிட்டயே நீங்க சிக்கன் லாலிபாப் மாதிரி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கனாக்கா இந்த மாதிரி பீசஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்க வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, சிட்டிக்க மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, கார்ன்ஃபிளவர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா இதை நல்லா கிளறிடுங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் சால்ட் போட்டுக்கோங்க தேவையான அளவு. வேணும்னா ஆப்ஷன் தான், கேசரி பவுடர் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கேன். 2 முட்டை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சிருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி எடுத்து இந்த மாதிரி நிற்க வைங்க. ஓகேங்களா? ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக நிற்க வச்சுடுங்க. இப்போ பாருங்க நல்லா ஊறிடுச்சு. 2 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் 1 ஹவர் ஆகுது ஊறணும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 2ஆவோ இல்லை 4 4ஆவோ உங்கள் எண்ணெய் எவ்வளோ அளவுக்கு ஊற்றிருக்கீங்களோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போடுங்க. இதை சிம்லையும் வைக்காதீங்க, ரொம்ப ஹையாகவும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாலிபாப் நம்ம கடையில் வாங்குறோம்ல, அதை விடவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணலை, அஜினோமோட்டோலேருந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. வேணும்னா தான் நான் கேசரி பவுடர் கூட உங்களுக்கு போட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.